வணக்கம். ராஜேந்திர பாலாஜி சமீபத்தில் விருதுநகரில் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி கை காட்டுறவர் தான் பிரதமராக முடியும், இல்லை சூழ்நிலைகள் மாறிச்சுன்னா எடப்பாடி பழனிசாமியே பிரதமராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். என்னடா அது இவ்வளோ சீரியஸாக ஒரு விஷயத்தை அசால்ட்டாக ராஜேந்திர பாலாஜி சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. எப்பயுமே ராஜேந்திர பாலாஜி இப்படி தான் பேசுவார். அவரும் செல்லூர் ராஜு இவங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிறுக்குத்தனமாக இருக்கும். ஆனால் அவங்க அதை ரசித்து பேசுவாங்க, அப்படியே உள்ளார்ந்து பேசுவாங்க. இதெல்லாம் எங்களோட ஆசை, எங்களோட விருப்பம். மக்களை பற்றியோ தொண்டர்களை பற்றியோ அவங்கள பற்றியோ யோசிக்கவே மாட்டாங்க. இவங்க அப்படி தான் பேசுவாங்க. சரி, இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் பாஜக மாநிலத்தில் ஒரு அண்ணாமலைகிட்ட கேட்கும்போது சிரிப்பு தான் வருது. வேறு என்ன சொல்கிறீங்க? பிரதமர் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதைக்கு அது யாருக்கு யார் இது பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு தகுதி வேணாமா? எடப்பாடி பழனிசாமி கனவு காணலாமே தவிர அவர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யோசிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இதுக்கு திமுக அமைச்சர் ரகுபதியும் பார்த்திங்கன்னா ராஜேந்திர பாலாஜி எப்பயுமே அப்படி தாங்க பேசுவார். அவர் பேசுகிறதெல்லாம் ஜோக்கு தாங்க, காமெடியாக எடுத்துகிட்டு கடந்து போயிடணுங்க. இதெல்லாம் ஒரு விஷயமாகவே கேட்கவே கூடாது. ஏன்னா ராஜேந்திர பாலாஜி எது சொன்னாலுமே நடக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே ராஜேந்திர பாலாஜி கொஞ்ச நாள் ஆஃப் ஆகியிருந்தார். காரணம் அவர் இந்த மோசடி வழக்கில் கைது பண்ணி சிறையில் இருந்தார். சிறையில் இருந்தபோது கூட எடப்பாடி பழனிசாமி அவரை போய் பார்க்கல அப்படிங்கிற வருத்தம் இருந்தது. அப்புறம் ஜாமீனில் வந்தோன்னே எடப்பாடி பழனிசாமி போய் நேரடியாக போய் பார்த்து எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு விசாரித்தார். அதுக்கப்புறமா கூல் ஆகிட்டாங்க ரெண்டு பேருமே. அப்போ அவர் பேசுகிறதுக்கு சில நிபந்தனைகளை வச்சுருந்தாங்க. அதனால் ரொம்ப பேசாமல் அடக்கி வாசிச்சுட்டு இருந்தார். திமுக அரசு ஏதாவது வழக்குகளுக்கு திரும்பவும் தொடுத்துருச்சுன்னா நம்ம என்னையா பண்ணி தொலைகிறது, நம்ம திரும்பவும் கொய்துன்னு அலைய முடியாது நம்மளால் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப அமைதியாக இருந்தார். இந்த மாதிரி சமயத்தில் இப்போ நிபந்தனைலாம் கொஞ்சம் தளர்த்தின பிறகு இப்போ ஐயா திரும்பவும் வாயை திறக்க ஆரம்பிச்சிட்டார். அது திமுக விமர்சனம்லாம் பண்ணுறதே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி பிரதமர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா முதலமைச்சர் அவருடைய கனவு முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக முடியாதுங்கிற ஒரு காரணத்தினால தானே நாங்கள் பிரதமர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. என்னக்கா எப்படி நீங்கள் பிரதமர் ஆக்குவீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்தால், நாங்கள் தமிழ்நாட்டில் 39 தொகுதியிலையும் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். சரி, அப்புறமா பாண்டிச்சேரியில் இருக்குல்ல ஒரு தொகுதி, அதுலேயும் நாங்கள் தான் ஜெயிப்போம். 40 தொகுதியில் நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக பிரதமர் பதவிக்கு யார் இருந்தாலும் நாங்கள் காட்டுறாள் தான். எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல, அவர் 2 கோடி தொண்டர்கள் அவர் பின்னாடி தான் நிற்கிறாங்க. நீங்கள் நல்ல உத்து பைனாக்குலர் கீழ்நாக்குலர் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், 2.5 கோடி தொண்டர்களும் அவர் பின்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த தொண்டர்களோட ஆதரவோடு இந்தியாவில் மிகப்பெரிய கட்சியாக இருக்கிற இந்த இயக்கம் அதிமுக, நாங்கள் 3வது பெரிய கட்சி இந்தியாவிலேயே. அந்த கட்சி இந்த 40 தொகுதியும் ஜெயிச்சிச்சுன்னா நாங்கள் யாரை கை காட்டுறோமோ அவங்க தான் பிரதமர். இல்லை அப்படின்னா நாங்கள் தான் பிரதமர், எடப்பாடி பழனிசாமி தான் பிரதமர். அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ராஜேந்திர பாலாஜி பேசிட்டார். அதுக்கு ஒரு நியாயம் வேணாமா? இதெல்லாம் பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்லை நீங்கள் 40 தொகுதி ஜெயிப்பீங்களா, 1-2வது ஜெயிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையாவது இருக்குதா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சிலர் கேள்வி கேட்டாலும், அவர் ஒரு தொகுதியே ஜெயித்தாலும் போதும் எங்களுக்கு, நாங்கள் பிரதமர் ஆகிடுவோம். ஏன் ஐஜே குஜரால் ஒரே ஒரு எம்பி தான் வச்சுருந்தார், அவர் பிரதமர் ஆகலையா? ஒரு 10-12 எம்பியை வச்சுருந்தா தேவகவுடா, அவர் பிரதமர் ஆகலையா? நம்ம பக்கத்து மாவட்டம்யா, கர்நாடக மாநிலம்யா, அவர் பிரதமர் ஆகலையா? சந்திரசேகர் பிரதமர் ஆகலையா? என்ன எம்பி வச்சுருந்தார் அவரெல்லாம்? நாங்கள் 40 தொகுதி நாங்கள் ஜெயித்தோம்னா தானே நாங்கள் பிரதமர் ஆக முடியும். பிரதமர் ஆகிட்டோம்னா நாங்கள் இதை சொல்கிறது தானே எல்லா விஷயமும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் ரொம்ப ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அட பாவீங்களா, இப்படியெல்லாமாடா கனவு காண்பீங்க? கனவு காண்கிறதுக்கும் ஒரு அளவு இருக்குது, ரொம்ப ஓவராக போகிறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இவர் பிரதமர் ஆவாரா எடப்பாடி பழனிசாமி, இவர் பிரதமர் ஆக்கி வச்சுருவானா, மக்கள் ஏற்றுக்குவாங்களாம், தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களாம். அப்பா சாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கான வேலையை பாருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நேற்று கோயம்புத்தூரில் பூத் கமிட்டிலாம் அமைச்சிருந்தாங்க. வேலுமணி எஸ்பி வேலுமணி அந்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம்லாம் பண்ணார். அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் அண்ணாமலை என்ன வேணாலும் பேசிட்டு போகிறாரு, அதை பற்றி யாருமே கவலைப்படாதீங்க, யார் என்ன சொன்னாலும் நம்ம எதை பற்றியுமே கேட்கவே வேணாம், நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்ப்போம், நம்ம சரியான பதையில் சரியான திட்டங்களோட செயல்பட்டுருக்கோம், நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் வேலுமணி வேறு நேற்று பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசியிருக்கிறார். என்னடா அது, அவர் எந்த சைடு தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு சைடு அவர் அதிமுக உடைக்க போகிறாரு, ஏக்நாத் சிண்டே இந்த மாதிரி அண்ணாமலையோட பேசிகிட்டு இருந்தார், அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் அவர் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலை என்ன பேசினாலும் அதை கண்டுக்காதீங்க, அதுக்கு விமர்சனம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது புரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை என்ன பேசினாலும் அதுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஐடி விங்கெலாம் இருக்கிறாங்க, ஐடி விங்கிட்டெல்லாம் அவர் சொல்கிறாரு அப்படின்னா
அதுதான் அண்ணாமலைக்கு பதிலடி நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அப்படின்னா அண்ணாமலையை எதுக்காதீங்க, அதுதான் அவங்களுடைய பாலிசி. அப்போ அண்ணாமலை எதுக்காதீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி மறைமுகமாக தொடருது அப்படிங்கிறது தானே அர்த்தம். அது வேலுமணி அதை தான் சொல்லியிருக்காரு, உள்ள அர்த்தத்தில் ஒன்று வச்சுட்டு வெளியே நிர்வாகிகளுக்கு வந்து இப்படி ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.